परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यः हरिः ओम्। यस्यान्तन्नादिमध्यं न हि करचरणं नामगोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो नानपुंसं न च स्त्रीं नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्तेव सदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपं स्वात्मारामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे वेदान्तार्थविभासकायेतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं योऽन्तः प्रविश्य मम वाचम् इमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्नाम् अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रं ह्यहमहमिति साक्षादात्मरूपेण भाति हृदि विषमनसा स्वं चिन्वतामज्जता वा पवनचलनरोधादात्मनिष्ठो भवत्वम्। கட்டோபனிஷத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் மூணாவது வள்ளியில் இருக்கும். உபனிஷத் இவ்வளவு தூரத்துக்குமே பிரம்ம வித்யை சொல்லின்னு வந்திருக்கு. இப்போது நமக்கு தெரியறத வச்சுண்டு தெரியாத வஸ்து இதெல்லாம் சொன்ன விஷயத்தை தான் திருப்பி எடுத்து சொல்கிறேன். தெரியறது இந்த பிரபஞ்சம். தெரியறதுனாக்க இந்திரிய வேத்தியமாக இருக்கிறது. இந்திரிய வேத்தியமாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை நம்ம வாழ்க்கையை, பிரபஞ்சம்னா பூரா பிரபஞ்சமாக நமக்கு தெரிய போகிறது நம்ம வாழ்க்கை, சம்சாரம், நம்ம லைஃப். எதில் நம்ம மனசு ஈடுபட்டுருக்கோம், எதனால்
அது அந்தர்முகமாகாமல் பிரத்யேகாத்ம உன்முகமாகாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு பேர் தான் சம்சாரம். எது ஸ்வரூப பிரதிஷ்டைக்கு அனுமதி கொடுக்காமல் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், விக்ஷேப காரணமாக இருக்கும். அந்த விக்ஷேப காரணமாக இருக்கிற சம்சாரத்தை ஒரு தலகிழாக இருக்கிற மரமாக ஸ்ருதி சொல்லித்து. இதே ஆசயத்தை தான் பகவத்கீதையிலையும் 15ஆம் அத்தியாயம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா கீதையும் கட்டோபனிஷத்தும் நிறைய விஷயங்கள் உபனிஷத்தில் வர்றது கீதையில் வரும், நிறைய விஷயங்கள் வரும். இப்போ நிறைய மந்திரங்களே நாம் பார்த்துட்டோம். நாயமாத்மா பிரவச்சன நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் முதலான மந்திரங்கள். அதே போல் தான் இந்த மந்திரம். இனிமேல் இப்போது பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரேங்கிறதும் கட்டோபனிஷத்து தான். வித்யாம் செய்வ யோக விதிம் ச கிருஷ்ணாம் அப்படின்னு பின்னால் வருது. இதெல்லாமே உபனிஷத்து தான் பிரமாணமாக இருக்குது. இப்போது இதில் இந்த மந்திரத்தை பார்த்தோம், பாஷ்யத்தையும் பார்த்தோம். ஊர்ಧ್ವமூலோ அவாக்ஷாக்கः ஏஷோஸ்வத்தः சனாதனः ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததேவாமிருதமுச்யதே தஸ்மின் லோகாஸ்ரிதாः சர்வே தது நாத்யேதி கஷ்சன ஏதத்வை தத். இந்த ஏதத்வை தத் பிரயோகமும் நிறைய ஸ்ருதியில் வந்துடுது. சம்சார விரக்ஷா, இந்த சம்சாரமே விரக்ஷம். இது கீதையில் வந்து ஊர்ಧ್ವமூலம் அதசாகம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் அப்படின்னு பார்த்துட்டோம். இங்கே இந்த விரக்ஷத்தை வர்ணிச்சுன்னு வந்தார், சம்சாரத்தை வர்ணிச்சுன்னு வந்தார். சம்சாரம்னா நமக்கு தெரிகிற, நமக்கு நல்லா எல்லாருக்குமே தெரிகிற விஷயம் அது ஒன்று தான். அதை நிறைய விஸ்தாரமாக சொல்லிவிட்டோம். இருந்தாலும் ஒரு ப்ரீஃப் பண்ணி பார்க்கலாம். அவிச்சின்ன ஜென்ம ஜராமரண சோகாதி அனர்த்தாத்மகா அப்படின்னு. இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை மனசை விட்டால் அப்பிராப்த அசேஷ புருஷார்த்தா பிராப்த அசேஷ அனர்த்தா அப்படின்னு பகவத் பாதாள் பாஷ்யத்தில் இன்னொரு இடத்துல சொல்கிறார். புருஷார்த்தம் ஒன்றும் கிடைக்கவும் இல்லை, எல்லா அனர்த்தமும் வந்துடுது. அந்த கஷ்டங்களுக்கு இங்கே பெரிய ஒரு வர்ணனை பண்ணினார். இப்போ பாகவதத்துலாம் பார்த்தா இந்த மாதிரி பஞ்சமஸ்கந்தத்தில் நிறைய வர்ணனை வரும். ஆனால் பகவத் பாதாள் வந்து அவ்வளோ எல்லாம் விஸ்தாரமாகலாம் ஒன்றும் பண்ண மாட்டார் பாஷ்யத்தில். ஆனால் இங்கே பார்த்தா ரொம்ப விஸ்தாரமாக ஒரு கல்பனையெல்லாம் வச்சு நிறைய பண்ணியிருக்கார். அது கட்டோபனிஷத்துக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இன்னும் சில இடத்துல எல்லாம் அதிகம்பீரா துரவகாஹ்யா விசித்ராஜேயம் மாயா அப்படின்லாம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் சட்டுன்னு அவருக்கு வந்து ஒரு பாவம் வந்து சொல்கிறதாவே இருக்கும். மாயையை பற்றி சொல்கிறத அதிகம்பீரா துரவகாஹ்யா அதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. அதே போல் இந்த இடத்துலையும் சொல்கிறார், இந்த சம்சாரம்ங்கிறது விருக்ஷ சப்தத்துக்கே வெட்ட முடியறதுன்னு அர்த்தம். விருஷனாத் அது இல்லாமல் பண்ணலாம். அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா அப்படின்னு கீதை. ஏன்னா இந்த லோகத்தில் இருக்கிற துக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் விஸ்தாரமாக சொல்லி வந்தார். இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னா அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா. சந்நியாசங்கிறதுக்கு கூட அசங்கம்னு தான் அர்த்தம் கொடுக்கணும். ஏன்னா சந்நியாசியாக இருந்தாலும் அசங்கனா இல்லையானா அவனும் மாட்டிப்பான். அதனால் பாஹ்யமான ஒரு சந்நியாசத்தினாலையும் தப்பிச்சுக்க முடியாது. இது இப்போது ஒரு ஸ்லோகமே உண்டு, சந்நியாசேன ஏவ முக்திஹி ந ஸ்யாத் எதஹா நாஸ்தி நடஸ்யது அப்படின்னு. பூரா ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் வரல. ஒரு நாடகத்தில் நடிக்கிறவனுக்கு முக்தி வந்துவிடுமாண்ணா?
ஒருத்தன் நாடகத்தில் வந்து சன்னியாசியாக வேஷம் போட்டுட்டான், அது முக்தி வந்துவிடுமா? அதனால் நாடகம் மாதிரி வேஷத்தினால மாத்திரம் முக்தி வந்துவிடாது. சர்வாபிலாஷா தியாகாச்ச காமக்ரோத விவர்ஜனாத். எல்லா ஆசைகளையும் உள்ளேருந்து நிவர்த்தம் பண்ணி, காமக்ரோதாதிகள்லாம் நிவர்த்தம் பண்ணி ஆத்மனிஷ்ட வந்தால் தான் அவன் முக்தனே தவிர பாஹ்ய சந்நியாசத்தினால மாத்திரம் முக்தி ஆகிடாது. அதே போல் அந்த சந்நியாசத்தோட எசன்ஸ் வந்து அசங்கம், சங்கம் இல்லாமல் இருக்கிறது. அது கிரகஸ்தனுக்கும் பண்ணலாம், எங்கே இருக்கிறவாளுக்கும் பண்ணலாம். அவள் பிராரப்தத்துக்கு நடுவில் இருந்துட்டே டிட்டாச்சு ஆயிக்கணும். ஞானத்தால் இருக்கிற அனாசக்தி உள்ள வரணும். அதனாலேயே பகவான் கீதையில் இதுக்கு ஒரு மருந்து சொன்னது, அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா. நல்லா கம்ப்ளீட்டாக வேரோடு வெட்டுறது எப்படின்னா அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாமல் ஆகணும். அப்படி இருக்கிற அசங்க சஸ்திரத்தால் இதை வேரோடு கட் பண்ணணும். இப்போ இதில் நாம் பார்த்துன்னு வந்தோம், லாஸ்ட்டு பார்த்த பாஷ்யம் வந்து ஹர்ஷ சோக ஜாத்த. ஒரு பக்கத்துக்கு நிறைய சோகம் இருக்குது, இன்னொரு பக்கத்துக்கு எக்ஸைட்மெண்ட், ஹர்ஷம். இங்கே தான் பகவத்பாதால் வந்து ஏதோ ரொம்ப வருஷம் சம்சாரத்தில் இருந்தவாழ மாதிரி எழுதியிருக்கார். நம்ம லௌகிகத்தில் இருந்து கஷ்டம் சுக துக்கங்கள்லாம் அனுபவித்த வாழ மாதிரி எழுதியிருக்கார். இதுக்கு நடுவில் என்னென்ன இருக்குன்னா நிறைய சோகங்கள் இருக்குது, துக்கங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் நடுவில் நிருத்திய கீத வாதித்திர ஆஸ்போட்டித்த, இடையில் கொஞ்சம் டிவி பார்க்குறது, கொஞ்சம் பாட்டு, கொஞ்சம் டான்ஸு, இதெல்லாம் இந்த கஷ்டங்களுக்கு நடுவில் இதுவெல்லாம் இருக்குது. கொஞ்சம் நிறுத்தம், கொஞ்சம் கீதம், கொஞ்சம் விளையாட்டு, கொஞ்சம் பெருசாக ஜோக் பண்ணி சிரிக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணின்னு இருக்கோமே. லோகத்தில் இருக்கிற துன்பங்களுக்கு நடுவில் பண்ணின்னு இருக்கோமே. ஆக்ருஷ்ட, யாரையும் ஒருத்தர் பிடிக்கலை, அந்த பக்கத்துக்கு வெறுத்து பேசுறது, இதெல்லாம் இவர் எப்படி பார்த்து பேசுகிறாருன்னா மேலேந்து கீழே இருக்கிறவா பண்ணுறதெல்லாம் பார்த்து விட்டு நின்று பார்த்து ஒருத்தர் எப்படி பிக்சர் பண்ணுவாரோ அது மாதிரி பிக்சர் பண்ணின்னு இருக்கார். அது இதுக்கு முன்னாடி சொல்கிறதே சொன்னேன். திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரி பிரதட்சணத்துக்கு கூட்டமாக ஜனங்கள் போகிறான்னா கொஞ்சம் மலையில் மேலே ஏறி நின்று பார்த்தா என்ன தெரியும்னா ஒரு பெரிய ஓன்னு ஒரு சத்தம் தான் கேட்கும். அவள் என்ன பேசுகிறா எல்லாம் டீட்டெயிலாம் தெரியாது. அதே மாதிரி தான் துமுலீபூத மகாரவா அப்படிங்கிறாங்க. ஒரு தட என்னென்னமோ சத்தம் கேட்குறது. இது மாதிரி கம்ப்ளீட்டாக விட்டு நிற்கிறவனுக்கு இந்த சம்சாரம் வந்து ஒரு சத்தம், ஒரு கோலாகலம் தான் தெரியறது, ஒரு சப்தம் தான் தெரியறது. ஆஸ்போட்டித ஆக்ருஷ்ட ருதித ஹா ஹா முஞ்ச முஞ்ச, இதெல்லாம் பாவம் அவர் நிறைய பட்டிருப்பார். இந்த சம்சாரிகள்லாம் வந்து அவள் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்கோ அப்படிலாம் அவர்கிட்டலாம் பிரார்த்தனை பண்ணி இல்லையா. ஒரு 2 வாழைப்பழத்தை கொண்டு வைக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளவு அப்ளிகேஷன் இருக்குன்னு தெரியாது. எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அது எனக்கு அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டம், அதுலேருந்து காப்பாற்றுங்கோ இதுலேருந்து காப்பாற்றுங்கோ அப்படின்னு அழறதெல்லாம் நிறைய பார்த்துருப்பார். அப்போ அவர் சொல்கிறார், அந்த கஷ்டத்தையெல்லாம் பார்த்து சொல்கிறார், முஞ்ச முஞ்ச உருவியசனம் பவாப்திம் அப்படின்னு பாகவத்திற்கு வருது. உருவியசனம் ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் யாரும் எக்ஸ்பர்ட்டே ஆக முடியாது. வேர்ல்ட்லி ப்ராப்ளம்ஸுக்கு கவுன்சிலர்ஸ்னெல்லாம் சில பேர்லாம் உட்கார்றாளே தவிர அவனோட கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு அவன் உட்காந்துட்டுருக்கான். அதனால் இது உருவியசனம், ஒரு ஒன் டைப் ஆஃப் ப்ராப்ளம் இல்லை. இது இன்யூமரபிள் பேட்டர்ன் ஆஃப் சஃபரிங். அப்படி இருக்கிறதுனால இதை பார்த்து இத்தியாதி அநேக சப்த துமுலீபூத மகாரவா. இதுக்கு என்ன பரிகாரம்? வேதாந்த விஹித பிரம்மாத்ம தர்சன அசங்க சஸ்திரகிருத உச்சேதா. வேதாந்த ஞானத்திலேருந்து வந்து ஆத்மஜானம் உண்டாகி தன்னோட ஸ்வஸ்வரூபத்தை பிரம்மஸ்வரூபமாக தெரிஞ்சுண்டு தன்னோட உண்மையான ஸ்வரூபத்தில் சம்சாரமோ துக்கமோ ஏன் உடம்பு கூட இல்லை. இப்போ பகவான் ரமண பகவான்கிட்ட நிறைய பேர் கேட்குற போது சொல்லுவாங்க, சுஷுப்தியில் இந்த சம்சாரம் இருக்கோ, சுஷுப்தியில் உனக்கு இந்த சரீரம் இருக்கோ, சுஷுப்தியில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இது ஒரு பரிகாரம். எனக்கா அந்த நிலையில் போய் பார்க்குற போது இந்த ஜீவபாவமே இல்லை,
சம்சாரமோ லோகத்தில் இருக்கிற விஷயங்களோ ஒன்றும் இல்லை. சௌக்கியம் நம்ம ஸ்வரூபம் சுகஸ்வரூபமாக இருக்கிறது இருக்குது அந்த இடத்துல. அதுக்கு அது ஒன்றும் இல்லாமல் ஆகிறதில்லை. மனசு உதித்து எல்லாம் வரபோது எல்லா துக்கங்களும் கஷ்டங்களும் வெளியில் வருது. மனசு அடங்குற போது எல்லாம் அடங்கிறது. நஹ்யஸ்தி அவித்யா மனசோதிரிக்தா மனோஹி அவித்யா பவபந்த ஹேது. எல்லா துக்கத்துக்கும் மூல காரணம் மனசு தான். தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம். அந்த மனசு இல்லாமல் ஆகிடுத்தானே எல்லாம் இல்லாமல் ஆகிடுறது. மனசு உதிக்கிற போது எல்லாம் உதிக்கிறது. அப்போது மனசு தான் சம்சாரம், மனசு தான் அவித்யங்கிறது. அந்த மனசுக்கோ மூல காரணமாக இருக்கிறதோ அவித்யா, அகங்காரம். இந்த அகங்காரத்தோட ஸ்வரூபத்தை ஆராய்ஞ்சு பார்த்தாலோ அது வாஸ்தவம் இல்லை. சுத்த சைத்தன்யம் தான் அங்கே இருக்குது. நான்கிற இந்த வியக்தி அகங்காரத்துக்கு கூட இடமில்லை. இப்படி தன் மூலத்துக்குள்ளேயே போய் இதோட அத்தியந்தாபாவத்தை நம்மளே பார்க்குறோம். இந்த சம்சாரத்தை இல்லைன்னு பார்க்குற சஸ்திரகிருத உச்சேதா, ஒரு சர்ஜரி. இப்போ என்னெல்லாமோ லேசர் சர்ஜரியெல்லாம் பண்ணுற மாதிரி இங்கே ஞானத்தால் பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரி. மியர் ஞானத்தால் மட்டும்தான் சர்ஜரி. ஒரு க்ஷண நேரத்துக்கு இப்போ பகவான் ரமண பகவான்கிட்ட வந்துட்டு ஜனங்கள்லாம் போகிறத முருகனார் ஒரு பாட்டை எழுதியிருக்கார். அவர் சொல்கிறார், ஆனை முழுங்கின பிளாம்பழம் போல அப்படின்ட்டு. இந்த பிளாம்பழத்தை ஆனை முழுங்கி விசர்ஜனை பண்ணினா உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துடுமா. ஆனால் பிளாம்பழம் வெளியில் அப்படியே இருக்குங்கிறான். இது மாதிரி அந்த ஞானம் வந்தவனுக்கு ஞானத்துக்கு முன்னாடியுமா வெளியில் ஒன்றும் பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. ஏதோ சினிமாவில் வேணால் அவன் பின்னால் லைட்டெலாம் வந்ததாலாம் காட்டலாமே தவிர இதில் ஒன்றும் வெளிப்படையாக பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியலை. உள்ளே என்ன அந்த பாவனா, அந்த பாவனையில் இவன் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கானோ எல்லாம் போயிடுது. அவித்யா நிவர்த்தி வந்துடுத்து உள்ள. இதுதான் அந்த உள்ள அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா. இப்படி இந்த சம்சார விரக்ஷத்திலிருந்து இவன் வெளியில் வரான். ஏஷ சம்சார விரக்ஷா அஸ்வத்தா. நாளைக்கு நிலை நிற்காததுன்னு அர்த்தம். நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அஸ்வத்தவது காமகர்ம வாதேரித நித்திய பிரச்சலித ஸ்வபாவா. அவித்யா காமம் கர்மம். இந்த உலக வாழ்க்கையை பார்த்தானா இந்த ஆலமரம் அப்படி ஆடிகிட்டே இருக்குமே, இலைகள் விழுந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டும் நம்மளோட ஆசைனாலையும் நிறைய பேரோட ஆசைனாலையும் கர்மானாலையும் பெருத்துண்டே இருக்கும். நித்திய பிரச்சலித ஸ்வபாவா, கான்ஸ்டன்ட் மூமெண்ட். ஏதோ நடந்துட்டுருக்கு. ஸ்வர்க நரக திரியக் பிரேதாதிபி ஷாகாபி அவாக்ஷாக்கா. இதெல்லாம் போன தடவை சொன்னோம். நமக்கு தெரிகிற கஷ்டங்களே பெருசாக இருக்குது. தெரியாத ஏதோ கஷ்டங்களெல்லாம் பற்றி சொல்கிறார். பிரேத நரக எல்லாம் சொல்லிட்டு, சொர்க்கம் நரகம் பிரேதம் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளங்களெல்லாம் இருக்கலாம். சனாதனஹா அநாதித்வாத்து சிரம் பிரவருத்தா. சனாதனஹான்லாம் சொன்னால் ஞானம் வரும்போது இல்லாமல் ஆகிடுறது. ஆனால் ஆபேட்சிகமான நித்தியத்துவம், ரிலேட்டிவ், அவ்வளோதான். பரமார்த்த ஜானம் வர சமயத்தில் இல்லாமல் ஆகிடுறது. எதஸ்ய சம்சார விரக்ஷஸ்ய மூலம் ததேவ சுக்ரம் சுப்ரம் சுத்தம் ஜோதிஷ்மத் சைதன்யாத்ம ஜோதிஸ்வபாவம் ததேவ பிரம்ம. இந்த விரக்ஷத்துக்கு மூலமாக இருக்கிறது சுத்த சைத்தன்யம். இவ்வளவு கோலாகலம் நடக்கிறதே இந்த சம்சாரத்தில், இவ்வளவு துக்கம் கஷ்டம் எல்லாம் நடக்கிறது, எல்லாத்துக்கும் பின்னால் அதிஷ்டானமாக இருக்கிறது நித்திய சைத்தன்யம். நம்ம ஆசிரமத்தில் சாந்தாரண சுவாமின்னு ஒரு சுவாமிகள் இருந்தார். அவர் வசிஷ்ட குஹா, ரிஷிகேஷில் வசிஷ்ட குஹாவில் இருந்தவர். தமிழ்காரர் தான் அவர். புருஷோத்தமானந்தான்னு வசிஷ்ட குஹாவில் இருந்தவர். சிவானந்த சரஸ்வதி, புருஷோத்தமானந்தா, தபோவனம் இவாள்லாம் அந்த காலத்தில் திருமூர்த்திகள்னு சொல்லுவாள். அவர் ஒரு சிஷ்யர், நல்ல வேதாந்தி, நல்ல சம்ஸ்கிருதஜன், நல்ல வித்வான், நல்ல தபஸ்வி அவர். ஒரு சமயம் கார்த்திகை தீபத்தும் போது நாங்கள் கொஞ்சம் பேர்லாமா அவரும் இருந்தார் கூட.
அவர் கூட இப்படி அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு போயிருந்தோம். அப்போ அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரே கோலாகலம். இந்த பக்கத்துக்கு ஒரே இப்போ இருக்கிற அளவுக்கு கூட்டம் கிடையாது, இருந்தாலும் நல்ல கூட்டம், ஒரே சத்தம். வந்த வாழ்க்கை எங்களுக்கு எல்லாருக்கும் பல பேருக்குமே தோணித்து, இப்போ ஆசிரமத்துலேருந்து வெளியிலே வந்திருக்க வேண்டாம், ஆசிரமத்துக்குள்ளே இன்னும் நிம்மதியாக இருக்குது, சாந்தமாக இருக்குது. இங்கே வெளியில் வந்தால் இவ்வளவு கூட்டத்துக்குள்ளே மாட்டின்னு விட்டோம். ஒரே துமுலீபூத மகாரவா அப்படின்னு ஒரே சத்தமாக இருக்கு. அப்போ ஒரு பக்தர் சொன்னார், இப்படி ஒரே எங்கே பார்த்தாலும் கர்மா 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 கிரியா நடந்துகிட்டே இருக்குது, ஒரே சத்தமாக இருக்குது, வந்திருக்கவே வேண்டாம், அங்கேயே இருக்கலாம். இப்படி பேசிகிட்டே இருக்கிறத சுவாமி சடனாக ஒரு இன்ஸ்பயர்ட் ஆகி அப்படியே அங்கே நின்றுட்டு சொன்னார், இங்கே ஒன்றும் கர்மாவும் இல்லை, யாரும் இல்லை, ஒரு விவகாரமும் இல்லை, எதுவுமே நடக்கலை, அந்த நிச்சலந்தான் இருக்குது. இதில் வெறும் தோணல், இந்த கோலாகலம் இருக்கிறது ஒரு சாந்தமான நிலை தான் இருக்குது, ஒன்றும் நடக்கலை. அதெல்லாம் வெறும் நம்ம ஏமாந்து போகிறோம், இது இருக்குது அது நடக்கிறது இது நடக்கிறதுன்னு ஒன்றும் நடக்கலைன்னார். அது எல்லாருக்குமே அப்போதைக்கு அது ஃபீல் ஆச்சு. அந்த கூட்டத்துக்கு நடுவிலையும் இந்த ஸ்வரூப ஞானத்தை மறந்து போகலையானாக்கா என்ன வேணால் நடக்கட்டும், எல்லா கோலாகலத்துக்கு நடுவிலையும் கர்மணி அகர்மயஃப் பஷ்யேத் அப்படிங்கிற மாதிரி கர்மாலாம் நடக்கிறதையும் அகர்மாத்மதர்ஷியாக இருந்துட்டானா, தன் ஸ்வரூபத்தில் கர்மாவே இல்லை. இகைவத்தைர் ஜிதசர்கா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹா. இங்கேயே யாரோட மனசு அந்த சமத்தை தெரிஞ்சு நுடுத்தோம், சமங்கிறது ஆத்மஸ்வரூபம், அது தெரிஞ்சு நுடுத்தோம். என்னெல்லாம் கோலாகலம் நடக்கிற போது இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த நிശ്ചல தத்துவத்தை மறந்துடாமல் இருந்ததானா சம்சார விருட்ச உச்சேதா. சம்சாரெல்லாம் நடக்கும், ஞாத்தே தத்துவே கஹ சம்சாரா இல்லையா, தத்துவஜானம் வந்துடுத்துன்னா அப்புறம் எங்கே சம்சாரம். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். பிரகிருதிம் புருஷம் செய்வ வித்யா அநாதி உபாவபி அப்படின்னு பகவான் கீதையில் சொல். இந்த சம்சாரம் ஒரு பக்கம் இப்படி ஓடிகிட்டே இருக்குது, புருஷன் அச்சலமாக இருக்கிறவர் ஒரு பக்கம் இருக்கார், நீ எந்த பக்கம் திரும்புகிறேங்கிறத பொறுத்து இருக்கு. பாகவதத்திலே வருது, வெளியில் திரும்பினா மிருத்யு, உள்ள திரும்பினா அமிர்தம். வெளியில் காலம், உள்ள சைத்தன்யம். வெளியில் குரு, உள்ள அமிர்தத்துவம். இதெல்லாம் நிறைய இடத்துல வரும் பாகவதத்தில். அந்தர்பகிஷ்ச பூருஷ காலரூபைஹி பிரயச்சதோ மிருத்யுமுதாமிருதம் ச. வெளியில் சித்தத்தை விட்டுவிட்டானா மிருத்யு, அதே சித்தத்தை உள்ளே திருப்பி ஸ்வரூப பிரதிஷ்டை பண்ணி விட்டானா அமிர்தத்துவம். அப்போ இந்த திருப்பி விடுறது தான் இங்கே அந்த மூலம் அப்படிங்கிறது, அந்த பரபிரம்ம மூலம். ஸ்வரூபம் பரபிரம்மஸ்வரூபம், ததேவ பிரம்மா சர்வமஹத்வாத் ததேவ அமிர்தம். மரணமில்லாத வஸ்து அமிர்தம் செய்வ மிருத்யுஷ்ச சதசச்சாகம் அர்ஜுன. ஒரு பக்கத்துக்கு மிருத்யு இருந்துகிட்டே இருக்குது, இல்லாமல் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் அமிர்தமான ஸ்வரூபம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த கவனம் ஸ்வரூபோன்முகம் ஆகிடுத்தானா இது இல்லாமல் ஆகிடும். அதுதான் உச்சேதம். இது இந்த இடத்துல வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் அநிருத்தம். மற்றதெல்லாம் வெறும் வேர்ட்ஸ் தான், பேரு தான். இது பொய். அதஹா மர்த்தியம் தஸ்மின் பரமார்த்த சத்தியே பிரம்மணி லோகாஹ கந்தர்வநகர மரீச்சி உதக மாயாசமாக பரமார்த்த தர்ஷன அபாவாவகமனாக ஆஸ்ரிதாக. இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம். இதெல்லாம் கொஞ்சம் பாஷ்யத்தை திருப்பி பார்க்குறோம். அப்படித்தான் ஆத்மஜானம் வரபோது சம்சாரம் தானே நிவர்த்தம் ஆயிடுறது. இதை இல்லாமல் உபாயத்தினால் நிவர்த்தி பண்ண முடியாது. சொப்பனத்தில் என்னென்னமோ பார்க்குறோம், அதுக்கு பரிகாரம் என்ன? முழிச்சுக்கிறது தான் பரிகாரம். அதுலேருந்து எழுந்திருந்தானா சொப்பனமே இல்லை. ஆனால் அந்த சொப்பனத்துக்குள்ளேயே அதை திருத்தணும்னு பார்த்தா நடக்காது. இதுதான் இங்கே இதுக்கு ஒரு விஷயம். இது நம்ம சொல்லி முடித்த விஷயந்தான். இதோட தொடர் மந்திரம், அடுத்த மந்திரம் தான் நம்ம இந்த வாட்டி பார்க்கணும். யதிதம் கிஞ்ச ஜகத் சர்வம் பிராணயேஜதி நிஸ்ருதம் மஹத்பயம் வஜ்ரமுத்யதம் யயே தத்விதுரமிருதாஸ்தே பவந்தி.
யஹா ஏதத் விதுஹு அமிர்தாக ஏதத் விதுஹு அமிர்தாக தே பவந்தி. யத் விஜ்ஞானாத் அமிர்தா பவந்தி இதி உச்சதே. ஸ்ருதி இந்த வாக்கியமெல்லாம் சொல்லியாச்சு. யார்? ஏதத் விதுஹு, ஏதத் ஆத்மானம் ஏ விதுஹு, ஸ்வாத்ம பிரவருத்தி சாட்சிபூதம் ஏகம் பிரம்ம ஏ விதுஹு தே அமிர்தாக பவந்தி. அமிர்தத்துவங்கிறது நமக்கு ஸ்வாபாவிகமானது. இப்போது மரணத்தை ஒரு பக்கம் பார்த்தா அமிர்தத்துவம். இப்போ பகவானோட மரண அனுபவம்லாம் நம்ம சொல்கிறோமே, செத்து போகிறது சரீரம் அப்படின்னு ஒரு க்ஷண நேரத்துக்கு இந்த பக்கம் பார்த்தார், இன்னொரு பக்கம் பார்த்துட்டோன்னா மரணம் இல்லாத ஸ்வரூபம் நித்தியசித்தமாக இருக்குது. இதை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அமிர்தாக பவந்தின்னா அமிர்தத்துவம் ஸ்வபாவ சித்தம்தான், அதை தெரிஞ்சுக்கிற அமிர்தம். அமிர்தத்துவம் ஸ்வாபாவிகம், அது நம்மளோட ரியல் நேச்சர், அதை தெரிஞ்சுக்கிறான். அதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் என்ன சொல்கிறது? இந்த மந்திரத்தை சுவாமி விவேகானந்தர்லாம் நிறைய கோட் பண்ணியிருக்கார். ஏன்னா ரொம்ப ஒரு சயின்ஸுக்கு போல் பலமாக கோட் பண்ணியிருக்கா இதை, இந்த மந்திரத்தை. யதிதம் கிஞ்ச ஜகத் சர்வம், யதிதம் கிஞ்ச யத்கிஞ்சேதம் ஜகத் சர்வம், இந்த காணப்பட்ட லோகம் பூராவும் பரஸ்மின் பிரம்மணி சதி ஏஜதி கம்பதே ததையேவ நிஸ்ருதம் நிர்கதம் சத் பிரச்சலிதம் நியமேன சேஷ்டதே. இந்த காணப்பட்ட ஜகத் பூரா பிராண ஏஜதி நிஸ்ருதம், இந்த பிராணனோட கம்பனம் தான். இப்போது சில பேர் யோக அபியாசம் பண்ணுறவாளுக்கு, இப்போ ஒரு மந்திர ஜபத்தை பண்ணுறவாள் கூட, ஒரு மந்திர ஜபம் பண்ணால் கூட அந்த ஸ்பந்தனத்தை உள்ள தரித்து அந்த ஸ்பந்தனத்தை இவன் சாட்சாத்காரம் பண்ணிவிட்டானா இவனுக்கு அப்புறம் எல்லாமே ஸ்பந்தனமாக தான் தெரியும். சித்தவருத்திகள் எல்லாம் ஸ்பந்தனம் தான். இன்றைக்கி இப்போ ஃபிசிக்ஸ் எல்லாம் வந்து சொல்கிற எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிற வைப்ரேஷன் தான், ஒரு வேரியஸ் ஃப்ரீக்குவென்சியில் இருக்குது. இப்போ இந்த இது பார்த்தா சாலிடாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் இதெல்லாம் வந்து வைப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு மரத்துக்குள்ளே அதுக்கு தகுந்தபடி இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பார்த்தா ஒரு சிட்டியில் இருக்கிற ஹெவி டிராஃபிக்கோட சத்தமெல்லாம் கேட்கும். ஆனால் நமக்கு பார்த்தா எத்தனை சைலண்டாக இருக்குங்கிறோம். ஏன்னா அதை கேட்குறதுக்கு நமக்கு தெரியலை, அது கேட்குறதுக்கு போயிட்டுத்தானா. அப்போது ஒரு பக்கத்துக்கு சப்தம் இருக்குது, இன்னொரு பக்கத்துக்கு சைலன்ஸும் இருக்குது. அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு நம்ம காதை கொடுத்துட்டோமானா அது வந்துடும். இப்போது பேய் பிசாசு பூதம் என்னெல்லாமோ சொன்னோமே, இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியலை, ஆனால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுத்தானா என்னென்னமோ தெரியும். நான் பைத்தியம் சொல்ல, சைக்கிக் ஸ்லிப் வந்துட்டா அப்புறம் சைக்கிக்கலி கொஞ்சம் ஒரு 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 ஸ்லிப் வந்துவிட்டானா வேறு என்னெல்லாமோ பிளெயின் எல்லாம் தெரியும் அவளுக்கு. பெட்டர் என்னென்னா எது தெரியறதோ அது போகும், அதை மேனேஜ் பண்ணால் போகிறோம். இதில் யதிதம் கிஞ்ச ஜகத், இந்த காணப்பட்ட ஜகத்துனா என்னோட அனுபவத்தில் இருக்கிறதெல்லாம் ஜகத்யாம் ஜகத்துன்னு ஸ்ருதி ஒன்று சொல்லித்து இல்லையா ஈஷாவாசியத்தில். இந்த நம்ம வேணால் நம்ம ஒரு ப்ராக்டிக்கலுக்கு வேணால் ஈஸ்வர சிருஷ்டமான ஜகத், அதில் ஒரு ஜகத். ஈஸ்வர சிருஷ்டமான ஜகத் என்ன? இப்போது உங்களையெல்லாம் நான் பார்க்குறேன், நாமரூபத்தோடு பார்க்குறேன். இதில் நான் ஒன்று போடுவேன், இவன் இந்த ஊர், இவனோட சுபாவம் இப்படி, இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் படிச்சிருக்கான், அவன் படிக்காதவன், இதெல்லாம் நான் போடுற ஜகத்து. அந்த நான் போடுற ஜகத்தை எடுக்கிறதுக்கு தான் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்லி. மீதி இருக்கிறது நாமரூபாத்மகமாக தெரிஞ்சால் பரவாயில்ல. இப்போ இந்த காணப்பட்ட ஜகத் பூரா பிராண ஏஜதி நிஸ்ருதம், பிராணன் வந்து ஸ்பந்தனம் பண்ணிகிட்டே இருக்குது, துடிச்சுட்டே இருக்குது. ஏஜதி கம்பதே, கம்பனம், எஜுரு கம்பனே, துடிச்சுட்டே இருக்குது, ஸ்பந்திச்சுட்டே இருக்குது பிராணன். இந்த அளவுக்கு வரைக்கும் சரி.
பிராண ஏஜதி நிஸ்பிருதம் பரஸ்மின் பிரம்மணி சதி ஏஜதி கம்பதே. இந்த சகல சலன பிரவர்த்திகளுக்கும் மூல காரணமாக இருக்கிற அதிஷ்டானம் அந்த பிரம்மவஸ்து ஆத்மா. அதில் தான் இந்த சகல சலனங்களும் நடக்கிறது. இது இப்போ எதுக்கு சொல்கிறான்னா, இந்த பிரம்மத்தை நமக்கு தெரிவிக்கிறதுக்காக ஸ்ருதி இங்கே சொல்கிறது மகத் பயம். அதுதான் கொஞ்சம் வைதிகமான பாஷை. சாதாரண ஸ்ருதி இப்படிலாம் யூஸ் பண்ணாது. ஸ்ருதி இப்போ என்ன சொல்கிறதுனா, அந்த பிரம்மம் பெரிய பயத்துக்கு காரணமாக இருக்குது. இப்போ ஒரு குச்சியெல்லாம் வச்சுன்னு சில பேர் படிடா அப்படின்னுட்டு கிட்டக்க அப்பா குச்சியை வச்சுன்னு உட்காந்துருப்பான் ஹோம்ஒர்க் எழுதுகிற வரைக்கும். சரியாக எழுதலைன்னா அடிச்சுடுவான். இந்த மாதிரி ஒரு சக்தியை பிக்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. மகச்ச தத் பயம் ச பிபேதி அஸ்மாதிதி மகத் பயம் வஜ்ரமுத்யதம். ஒரு கையில் வஜ்ரோத்யதகரன் மாதிரி, கையில் ஒரு வஜ்ரம் வச்சுட்டு இருக்கிற இந்திரன் மாதிரி அந்த சக்தியை அங்கே நிறுத்துறது. பாகவதன் சொல்கிறது யாவதஸ்ய நானாத்வம் தாவத் ஈஸ்வரதோ பயம். யாவதஸ்ய நானாத்வம் தாவத் யாவதஸ்ய அஸ்வாதந்திரியம் தாவன் நானாத்வமாத்மனா. எத்தனை நாளைக்கு இவன் அஸ்வதந்திரனாக இருக்கானோ அத்தனை நாளைக்கு இவனுக்கு நானாத்வம் இருக்குது, பகுத்துவம் தெரியறது. நானாத்வம் தெரிகிற வரைக்கும் இவன் ஈஸ்வரனை பயந்துருப்பான். ஈஸ்வரன்னா ஜகத்துக்கு பூரா இருக்கிற சக்தி, ஃபோர்ஸ். அது இவன் யாரும் பேதம் பார்க்காம அது காரியம் பண்ணும். அதுக்கு தான் மகத் பயம் வஜ்ரம் உத்தியத்தை எல்லாம் சொல்கிறது ஸ்ருதி. இப்போது கவர்மெண்ட் எல்லாம் ஒரு ரூல் வச்சா கூட அவன் எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் காஸ்ட்டாலாம் கேட்டு தானே இவ்வளோ போகும், அவளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிவிடும், இத்தனை மார்க் வாங்கினா போகிறோன்னு கம்மி பண்ணுவான். அது வேடிக்கையாகவே சொல்லுவான். 100 மீட்டர் ஓடணுன்னா அவன்னா 50 மீட்டர் ஓடினா போகிறோம். அவன் எப்படி ஃபஸ்ட்டு வந்துடுவான். இது இருக்கிறவாள் 150 மீட்டர் ஓடணும். இப்படியெல்லாம் வச்சா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் அங்கெல்லாம் எக்ஸப்ஷன் பண்ணலாம். அப்போது ஈஸ்வரனோட ரூலில் இப்படி எந்த எக்ஸப்ஷனும் கிடையாது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், அது பிராமணனாக இருந்தால் நல்ல சந்தியாவந்தனம் மன்றம் விழுந்தால் படாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ரொம்ப நல்லவர், அதனால் போய் அவருக்கு போய் விழுந்தால் படலாமா அப்படின்னா அந்த ரூல் எல்லாருக்கும் சமந்தான். அதனால் பிரகிருதியில் இருக்கிற அந்த அந்த ரிதம் அப்படிங்கிறது, அந்த ரிதம் யாருக்கும் வழங்கி கொடுக்காது. அதை தெரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்தபடி, அது மாதிரி தான் இப்போ கர்மாவோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரகிருதி நியமங்கள், இப்போ இந்திரியங்களும் விஷயங்களுமாக இருக்கக்கூடிய சம்பர்க்கமும் பிரகிருதி, அது மாறாது. அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானியோட விசேஷம். அது தெரிஞ்சுண்டு எப்படி இருக்கணுங்கிறது அது அந்த தெரிஞ்சின்றத்துலேருந்து தான் லோகத்தில் நியமங்கள்லாம் வந்திருக்கு. தெரிஞ்சுண்டவா சில நியமங்களை இப்போ கொரோனா வந்ததுன்னா மாஸ்க் போட்டுங்கோ, எங்கேயும் போகாதீங்கோ எல்லாம் சொன்னான். ஒருத்தர் திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். கொரோனா டைம்லேயே அவர் பைக் எடுத்துகிட்டு தூரக்கேன்னு வந்தார். நம்ம தெரிஞ்ச ரொம்ப பக்தர் அவர் பக்தியோடு வந்தார். அப்போ அங்கே யாரோ கேட்டாயோ, நீங்கள் இந்த கொரோனா சமயத்தில் நான் அதெல்லாம் நம்பவே இல்லைன்னு விட்டார். ரிலீஜியன் மாதிரி அவர் நான் அதெல்லாம் ஒன்றும் நம்பவே இல்லை. நம்பினேன்னா நம்பாட்டேன்னா அது அஃபெக்ட் ஆகிறது அஃபெக்ட் ஆகும் இல்லையா? நான் அதெல்லாம் ஒன்று நம்பவே இல்லைன்னு விட்டார். ஆனால் அவருக்கு அந்த நம்பிக்கை அதெல்லாம் வந்துவிட்டார். அப்போது பிரகிருதி சக்தி இதெல்லாம் நீ நம்பலையா அதெல்லாம் ஒன்றும் பார்க்காது. அது பாட்டுக்கு வேலை பண்ணிகிட்டே இருக்கும். யாரையும் வேலை வைக்காமல் அந்த சக்திகள் வேலை பண்ணிகிட்டு இருக்கும். அதை காட்டுறதுக்கு தான் அந்த அந்த அது ஈஸ்வரன்கிற ஒரு சக்தியை காட்டுறதுக்கு தான் எல்லாரோட லைஃப்பையும் அது நியமனம் பண்ணிட்டு பிரகிருதி ஓடிட்டு. இப்போ முதல்ல சம்சாரத்தை சொன்னோம். சம்சாரத்தில் இவ்வளோ துக்கம் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச விஷயம், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டமோ இல்லைன்னா ஆஃபீஸில் இருக்கிற கஷ்டமோ இல்லை நம்மளோடைய சரீரத்தில் இருக்கிற கஷ்டங்களோ எல்லாம் இருக்குது. இந்த கஷ்டங்கள்லாம் தீரறதுக்கு என்ன வழின்னு இங்கே போகிறோம் அங்கே போகிறோம், எல்லார்ட்டையும் பிரார்த்தனை பண்ணுறோம். சயின்ஸை இவ்வளோ டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்கு? இந்த கஷ்டமெல்லாம் தீர்க்கறதுக்கு. ஆனால் அது க்ரியேட் பண்ணுற கஷ்டம் அதுக்கு மேலே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏஐ வந்திருக்கேன்,
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுலேருந்து வர சில ப்ராப்ளம்ஸ் நீ ஃபர்தர் இன்னொரு அப்கிரேடு பண்ணி வந்ததுதானே ரொம்ப சீரியஸாக சில ப்ராப்ளம் வரப்போகிறதாம். அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்திருக்கிற ஏஐயை இப்போவே ஆஃப் பண்ணணும்னு ஒரு பெரிய கோலாகலம் பண்ணின்னு இருக்கா. துமுல மகாரவஹா பண்ணின்னு இருக்கா. ஏன்னா ஃபர்தர் அது வந்துட்டானா ஒன்றும் பண்ண முடியாதான். இது இப்போ இதெல்லாம போய் எங்கே போய் நிற்கும்? எல்லாம் முடியறதுக்கு தான், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதெல்லாம் என்னெல்லாமோ பண்ணி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி மொத்தத்தில் எந்த கோலத்தில் இருக்கும் இப்போ நமக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் முன்னால் வந்திருக்கு. இதையெல்லாம் பார்க்குறவனுக்கு என்ன பரிகாரம்? என்ன பரிகாரம்? நம்ம ஏதாவது கோவிலில் போய் வாழைப்பழம் வச்சு தேங்காய் உடைச்சி பகவான்கிட்ட வேண்டின்னு விட்டானா நடந்துவிடுமா? இல்லை ஏதாவது பூஜை பண்ணினா நடக்குமா? ஹோமம் பண்ணால் நடக்குமா? என்ன பரிகாரம்? அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா அப்படின்னு ஒரு பரிகாரத்தை கொடுத்தார். ஏன்னா உன்னோடது அல்லாத ஒரு சாமானத்தை நீ உன்னோட இஷ்டத்துக்கு தகுந்தபடி அது பிஹேவ் பண்ணணும்னு அது பிஹேவ் பண்ணாது. அது அதோடான ஃபோர்ஸில் தான் போயின்னு இருக்கும். நீ அதோட வழிக்கு போகப்படாது. முன்னாலே நம்ம சொல்கிற திஷ்டாந்தம், ஸ்பீடாக போகிற ட்ரெயினை போய் பிடிச்சிண்டு நான் இங்கேயே அசங்க மாட்டேன் அப்படின்னா அது இழுத்துண்டு போயிடும். ஐதர் நீ அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறணும், இல்லாட்டா பிடி விட்டுட்டு ஸ்டேஷனில் சொஸ்தமாக உட்காந்துருக்கலாம். இது ரெண்டும் இல்லாமல் நான் இப்படி தான் பிடிச்சின்னு இருப்பேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் மகத் பயம் வஜ்ரமுத்தியதம் அப்படின்னு ஸ்ருதி இங்கே சொல்கிறது. என்னென்னா இந்த ஜகத்து பூரா எல்லாம் நடந்துட்டுருக்கே, எல்லாம் ஒரு பெரிய மகாசக்தி. அதுதான் ரமண பகவான் சொன்னார். அவள் அம்மாவுக்கு உபதேசம் கொடுக்கறது கூட சொன்னேன், என்ன நடக்கிறதுக்கு இருக்கோ அது நடந்தே ஆகும். என்ன நடக்கிறதுக்கு விதிக்காதோ அது நடக்காது. அப்படின்னா என்ன, உன் கையில் ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ அசங்கமாயிரு. அது அவர் கொடுத்த உபதேசம், மௌனமாய் இருப்பது நன்று. அந்த மௌனங்கிறதுக்கு அங்கே அசங்கம்தான். நீ சங்கம் இல்லாமல் இரு. சகல கோலாகலத்துக்கு நடுவுலையும் அசங்கமாக இருக்கிறதுக்கு இருக்க ட்ரைனிங் கொடுத்துக்கோ. நீ வேறு வழி கிடையாது. இது யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு நிம்மதி வரும். நமக்கு வேண்ட வஸ்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, அது பூர்ணமாக இருக்குது, நம்ம ஆத்மஸ்வரூபமாகவே இருக்குது, நித்தியசித்தமான வஸ்துவாக இருக்குது. அதில் ஒன்றும் சேர்த்த வேண்டாம், அதுலேருந்து ஒன்றும் எடுக்கவும் முடியாது. ந கர்மணா நோ வர்த்ததே நோ கனியான். அது நான் ஏதாவது பண்ணி அதை ஆட் பண்ண முடியாது, நான் அதுலேருந்து ஒன்றும் எடுக்கவும் முடியாது. அது பூர்ணமாக இருக்குது. அதை ஏதது விதுஹு அமிர்தாகத்தே பவந்தி. அது அமிர்தஸ்வரூபமாக அமரண தர்மாவாக இருக்குது. அது நித்தியமுக்தமாக இருக்குது, ஆனந்தஸ்வரூபமாக இருக்குது, சாந்தியே ஸ்வரூபமாக இருக்குது. அது அல்லாதக்கு இருக்கிறதெல்லாம் இந்த சுபாவத்தோடு இருக்குது. இதுக்கு தான் முதலே அந்த தலைகீழான மரத்தை சொன்னோம், சம்சாரத்தை இவ்வளோ வர்ணித்தார். அதுக்கு கொஞ்சம் கூடையும் நம்மளோட சென்டிமெண்ட் எல்லாம் வேலையே கிடையாது. இப்போ முன்னால் சொன்ன மாதிரி நாம் நல்ல வாழாக்கும் கெட்ட வாழாக்கும் பிராமணனாக்கும் அதெல்லாம் ஒன்றும் பார்க்காதது. யாராக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் அதோட பிரகிருதியை அது காட்டும். சுவாமி தபோவன் மகாராஜ் ஒரு சமயம் ட்ரெயினில் போயின்ட்டுருக்கார். ரொம்ப நல்ல அழகான ஒரு ஸ்டோரி அது. அவர் நல்ல ஞானனிஷ்டர், எல்லாம் வந்தவர், பிரம்மனிஷ்டர். அவர் ட்ரெயினில் போயின்ட்டுருக்கார். ட்ரெயினில் ஒரு ஒரு ஆணும் ஒரு பொண்ணுமா முன்னாடி உட்காந்துட்டார். அவள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் இல்லை. அவள் முன்னால் எந்த மரியாதையும் இல்லாமல் இன்னும் நடந்துண்டா. இவர் பார்த்தார், அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிட்டார். இவர் போக வேண்டிய ஸ்டேஷனில் அடுத்த ஸ்டேஷனில் இறக்கிவிட்டார். அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி ஒரு 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 விஷயம் சொல்கிறார். ஐயையோ, அவர் மலையாளத்தில் எழுதுறது, ஐயையோ, இந்த இந்திரியங்களுக்கும் விஷயங்களுக்கு இருக்கிற சம்பர்க்கத்தில் ஞானி அஜ்ஞானிங்கிற பேதம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கு ஞானி அஜ்ஞானி, ஞானிக்கு லக்ஷணம் என்னென்னா அதை தெரிஞ்சுண்டு, என்ன கீதையிலே வருவேன், இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோஹோ ந வசம் ஆகச்சேத் தௌஹியஸ்ய பரிபந்தினௌ அப்படின்னு.
இந்திரியத்துக்கு அதோட விஷயத்துக்கிட்ட இருக்கிற சம்பர்க்கம் பிரகிருதி. அறிவுள்ளவன் என்ன பண்ணுறான், அது ஒரு வழியில் போக மாட்டான். அது வழியில் இருக்கிற வழிபறிக்காரன மாதிரி, ஆஸ் எ ரோபர் மாதிரி அது இவனோட மனசில் இருக்கிற நிம்மதியை சாந்தியை திருடிவிடும். அப்போ அறிவுள்ளவனுக்கு லக்ஷணம் என்ன, அதை அது பாட்டுக்கு விடுறான், தான் நிசங்கமாயிடுறான், தன் ஸ்வரூபத்தில் பிரதிஷ்டிதன் ஆகிடுறான். இதை சொல்கிறதுக்கு தான் இங்கே வஜ்ரமுத்யதம் யதா வஜ்ரோத்யதகரம் சுவாமினம் அபிமுகீபூதம் திருஷ்டுவா பிருத்யாக நியமேன தச்சாசனே வர்த்தந்தே ததா இதம் சந்திராதித்ய கிரக நக்ஷத்திர தாராதிலக்ஷணம் ஜகத் சேஸ்வரம் நியமேன க்ஷணமபி அவிஸ்ராந்தம் வர்த்ததே இது உக்தம் பவதி. இந்த பிரகிருதி பூராவும் ஒரு மகாசக்தியால் வேலை பண்ணிகிட்டுருக்கு. இப்போ தைத்திரியோபனிஷத்தில் வர ஒரு மந்திரம் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக வருது. ரெண்டும் ஒரே யஜுர்வேதக்காரா தானே. பீஷாஸ்மாதுவாதः பவதே பீஷோதேதி சூர்யः பீஷாஸ்மாதக்னிஷேந்திரஸ்ய மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி. இது அதே விஷயம் இங்கே மந்திரம் வேறே மந்திரம். பயாதஸ்யாக்னிஸ்தபதி பயாத்தபதி சூர்யः பயாதிந்திரஸ்ய வாயுஷ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமஹ. இது இவ்வளவு புரிஞ்சுட்டாலே போகிறோம். நம்ம பயாத் அஸ்ய பரமேஸ்வரஸ்ய அக்னிஹி தபதி. இதெல்லாம் ஒரு காவியாத்மகமாக ஸ்ருதி சொல்கிறது. தீ அந்த ஈஸ்வரனோட பயத்தால் அப்படின்னா அது ஒன்றும் ரூலை மாற்றிக்காதுன்னு அர்த்தம். பயத்தாலனாக்கா எப்படி ரூலை மாற்றிக்க முடியாதோ, அது தொட்டால் சுடுதான் சுடும், அது யார் தொட்டாலும் சுடும். பயாதஸ்ய அக்னிஹி தபதி பயாது தபதி சூர்யா. சூரியனும் சூடாக இருக்குது, ஏன்னா அந்த ஈஸ்வரனோட நியமம் அப்படி. பயாதி இந்திரஷ வாயுஷ. இந்திரனுங்கிறது விருஷ்டி ஆதி தேவதை. வாயு மிருத்யு. லைஃப்பில் யாராக இருக்கட்டும் மரணம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் வரும். எல்லாரும் ஒரு சமயம் இல்லாட்ட எத்தனை பெரிய புத்திசாலியாக இருக்கட்டும், என்னெல்லாம் அடைஞ்சவனாக இருக்கட்டும், சர்வம் வியர்த்தம் மரண சமயே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த பிரகிருதி நியமத்தை இங்கே ஈஸ்வரனில் பயந்துண்டு பண்ணின்னு இருக்குங்கிறா. அப்படின்னா ஒரு நியமகர்த்தாவாக இருக்கிற ஒரு பகவானை அனுசரித்து எல்லாம் நடந்துட்டுருக்கு. வெளியில் கண்ணை திறந்து இப்படி லோகத்தை பார்க்குற போது ஒரு ராஜா இருக்கார், அவர் கீழே எல்லாம் ரூல் படி நடக்கிற மாதிரி பிரகிருதியில் இருக்கிற நியமங்கள்லாம் அந்த சக்திகளை மாற்றிக்கவே இல்லை. நம்ம பாவனை தான் மாறுறதே தவிர அந்த ஃபோர்ஸஸ் அப்படியே அந்த ரூலுக்கு தகுந்தபடி பண்ணிகிட்டே இருக்குது. அதனால் நீ அதை மாறணும்னு நினச்சா உன்னால் முடியாது. அதை மாற்றணும்னு நினச்சா அது மாறினாத்தான் நான் நிம்மதியாக இருப்பேன்னு நினச்சா முடியாது. இது லைஃப்பில் எல்லாத்துக்கும் ரூல். இது இந்த எக்ஸாம்பிளை ஸ்ருதி எதுக்கு கொடுக்கறதுன்னா, இதெல்லாம் எப்படி வெளியில் வேலை பண்ணுறதோ இதே மாதிரி சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு ரிதபரிபாலக சக்திக்கு தகுந்தபடி காரியம் நடந்துட்டுருக்கு. இதுதான் பகவான் அவன் அம்மா கொடுத்த உபதேசம். அவன் அம்மா அழுதது எதுக்குன்னு, இப்படி எல்லாம் சன்னியாசியாக உட்காந்துட்டுருக்கே, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்கியே, தாங்க முடியலையே, அழுதா, அவ்வளோதான். லைஃப்பில் கர்மாவால் நடக்கிறது, கர்மாவால் நடக்கிறது. இப்போ ராமாயணத்தில் ராமரை கூப்பிட்டு தசரதர் சொல்கிறார், நாளைக்கு நீ பட்டாபிஷேகம். ராத்திரி தான் கூப்பிட்டு சொன்னார். ராமர் சொன்னார் ஏவமஸ்து, ஒரே நாள், ரைட், சரி அப்படின்னு விட்டார் ராமர். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கார்த்தால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி கூப்பிட்டு காட்டுக்கு போங்கிறார். வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் எல்லாம் பல்ட்டி அடிச்சுடுத்து, எல்லாம் சேஞ்ச் ஆகிடுது. அப்போது நேச்சுரலாகவே லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கோபம் வருது. லக்ஷ்மணன் சொன்னது என்ன, பைத்தியமானு, அப்பாவாக இருந்தாலும் என்ன, புத்திக்கு பிரமம் வந்துடுத்தானா சாசனம் பண்ணணும், சொல்லி ஒரு இடத்துல உட்கார தான் வைக்கணும் அப்படிங்கிறான். லக்ஷ்மணன் சொல்கிறத கேட்டால் நமக்கு லக்ஷ்மணன் தான் கரெக்டுன்னு தோணும் இந்த சிச்சுவேஷனில். அப்போ ராமர் சொல்கிறார், நீ ஒன்று நினச்சி பாரு, நம்ம யாரும் சுதந்திரால் இல்லை, ஃப்ரீ இல்லை. ஒரு மகாசக்தி எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கு. இதஷ இதரதீனம் கிருதாந்தா பரிகர்ஷதி.
ஒரு சக்தி வந்து இங்கே அங்கே எல்லோரும் இழுத்துன்ருக்கு. இத்தனை நேரத்துக்கு கைகேயி ஒன்றும் என்கிட்ட விரோதம் இல்லை, என்னோடய அம்மாவுக்கும் கைகேயும் கௌசல்யா எனக்கு ஒரே போல தான். இப்போ சடனாக பார்த்தா அவள் புத்திக்குள்ளே ஏதோ ஒன்று பிரவேசம் பண்ணித்து. என்னோடய லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வந்தது. இதைத்தான் தெய்வம் அப்படின்னு ஒரு ஒரு சக்தியாக சொல்கிறேன். தெய்வம் அப்படின்னு கீதையிலே இந்த வார்த்தையை கொண்டு வர்றார் பகவான். தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் அப்படின்னுட்டு ஒரு ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணுறது நம்ம லைஃப்பில். அந்த ஃபோர்ஸை தெரிஞ்சுக்கணும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. பாகவதத்தில் வருது, வாமனன் வந்து கையை நிட்டுற போது மகாபலி சொல்கிறார், இதை வந்து தபஸா வித்யா எதுனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சக்தி வந்து நமக்கு எது வந்து கொடுத்ததோ எல்லாம் கையை நீட்டி வாங்கிக்கிறோம். எடுத்துன்னு போகிற போது நம்ம வந்து ஐயோ எடுக்கப்படாது அப்படிங்கிறோம். அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு அந்த மகாசக்தி. அதனால் அதில் வந்து பலேன தபஸா புத்தியா துர்கைஹி மந்திர ஔஷதாதிபிஹி சாமாதிபிஹி உபாயேஷ்ச தெய்வம் நாத்தியேதி கஷன. உன்னோட பலத்தினாலேயோ புத்தினாலேயோ தான பேத தண்டங்கள்னாலேயோ இல்லை ஏதாவது அறிவுனாலேயோ ஏதாவது டெக்னிக்கினாலேயோ இந்த நியமங்களை மாற்ற முடியாது. இந்த மகாசக்திக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அந்த பிளெயினில் தெர் இஸ் அப்சல்யூட் சரண்டர். சரண்டரும் ஞானமும் ஒரே இடத்துல தான். பிரகிருதியில் சரண்டர், உள்ள வந்து ஞானம். ஏன்னா அதில் மாற்றமே இல்லை, அங்கே சுதந்திரம் தான். நம்ம முக்தி ஒரு பக்கத்துக்கு இருந்துகிட்டே இருக்குது. முக்தி ஆத்மைவ, முக்திங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபமாகவே இருக்குது. அதை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் என்னோடய லைஃப்பெல்லாம் மாற்றிட்டு தான் முக்தனாகணும்னு ஆக முடியாது. லைஃபு மாறும், அது நேச்சுரலாக மாறும். மாறுற போது மாறண்டா சொல்கிறதுக்கும் எனக்கு சுதந்திரம் கிடையாது. அது தனியாக சேஞ்ச் ஆகின்னு இருக்கிற சமயத்தில் என் கையில் ஒன்றும் கிடையாது. மொத்தத்தில் ஃபிசிக்கல் பிளெயினில் ஃப்ரீடம் கிடையாது. ஈவன் மென்டல் பிளெயினில் கூட ஃப்ரீடம் கிடையாது. லிமிட்டட் ஃப்ரீடம் தான் இருக்குது. நீங்கள் மென்டல் பிளெயினில் கூட நீங்கள் உபாசனை எல்லாம் பண்ணி மெடிடேஷன்லாம் பண்ணி நல்லா குவைட்டாக எல்லாம் வச்சுக்கலாம், மந்திர ஜபம் எல்லாம் பண்ணலாம். தூங்கியாச்சுன்னா போச்சு. உங்களோட மந்திரத்தை நீங்கள் சுஷுப்தியில் எடுத்துன்னு போக முடியாது. நீங்கள் என்ன தியானம் பண்ணாலும் அந்த தியானத்தை சுஷுப்தியில் எடுத்துன்னு போக முடியாது. நீங்கள் யாரையும் எந்த தேவதையும் சுஷுப்தியில் எடுத்துன்னு போக முடியாது. மனசில் கிடச்ச ஜெயம் எல்லாம் அதுதான் லோகங்கள். லோகாக ஜிதாக துவயா சர்வே மானசாக, எல்லாம் மனசோட மண்டலத்தில் தான். சுஷுப்தியில் போனால் அங்கே அதோட சர்க்க விலயம் ஆகிடும். அப்படி இருக்கிறத இந்த பிளெயினில் இருக்கிற ஜெயமெல்லாம் இந்த பிளெயின். அதனால இது வேண்டான்னு இல்லை. ஃபிசிக்கலி எக்ஸசைஸ் பண்ணி சரீரத்தை நல்லா வச்சுக்கலாம், மனசை தியானாதிகள்னால சந்தோஷமாக வச்சுக்கலாம். அதெல்லாம் அந்த பிளெயினுக்கு அந்தந்த பிளெயினுக்கு சரி. ஆனால் இது எதுவுமே நிற்காது, அசாஸ்வதம் தான். இதெல்லாம் வந்து ஒரு 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 டைமென்ஷனில் இருந்துட்டுருக்கு. அதை தெரிஞ்சுண்டு அதை அந்த இடத்துல விட்டுட்டு தான் தன்னிலை இருக்கிறது. இதை காட்டுறதுக்காகவே ஸ்ருதி இங்கே இந்த ஒரு பக்கத்துக்கு சம்சாரத்தை வர்ணனை பண்ணிட்டு இன்னொரு பக்கத்துக்கு இதை பூரா நியமனம் பண்ணக்கூடிய அந்த சக்தியை எடுத்து சொல்லித்து. ஏதோ ஒரு மகாசக்தி எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கு. இது அதை வெளிப்படையாக பார்த்தா அந்த சக்தி நமக்கு முக்கியமாக இருக்குது. இப்போ பகவான் நமக்கு அத்வைத சம்பிரதாயத்திலே பார்த்தோமானாலே பெரியவாள்லாம் வந்து உள்ள ஸ்வரூபத்தில் ஞானத்தை ஆசிரியிச்சுண்டா, வெளி விவகாரத்தில் வரும்போது ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நாம். இப்போ பகவான் கூட வந்து ஒரு மகாசக்தி நடத்தின்னு இருக்கு, அடிக்கடி அதை எடுத்து சொல்லுவார். என்ன கேட்டாலும் ஒரு மகாசக்தி எல்லாம் நடத்தின்னு இருக்கு, நீ பாட்டுக்கு நான் அதை பண்ணுறேன் நான் இதை பண்ணுறேன் எதுக்கு நினச்சிக்கணும்? ஒரு அனிர்வச்சனீயமான ஒரு சக்தி. அந்த சக்திக்கு தகுந்தபடி தான் இங்கே எல்லா காரியமும் நடக்கிறது. பிரகிருதியில் பெரிய பெரிய காரியங்கள்லேருந்து சின்ன சின்ன காரியங்கள் வரைக்கும், பிரகிருதி நியமங்கள்லேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன நமக்குள்ள உடம்புக்குள்ளே இருக்கிற கோஷத்தில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரைக்கும் அந்த மகாசக்தி நடத்தின்னு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கத்தான் முடியும். அதே போல் ஆத்மாவையும் தெரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கிற இந்த அறிவை
சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சுண்டாயானால் நீ ஸ்வதந்திரன் ஆயிடுவேன். இனி இருக்கிற ஸ்ருதி மந்திரங்கள்லாம் இந்த விஷயங்கள் தான். சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி இந்த சக்தியை நீ தெரிஞ்சுக்கோ. இஹச்சேத் அசகத் போத்தும் பிராக் ஷரீரஸ்ய விஸ்ரசா ததஸ் சர்கேஷு லோகேஷு ஷரீரத்வாய கல்பதே. இஹச்சேத் அவேதீத் அத சத்தியமஸ்தி அப்படின்னு நம்ம கேனோபனிஷத் பார்த்தோம். அதே போல் இஹ ஜீவன்னேவ எதி அசகத் சக்னோதி, இங்கே சரீரத்தில் இருக்கிறதையே நீ சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடியே இந்த பிரம்மத்தை நீ தெரிஞ்சுக்கிறாயானால், ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறாயானால் சம்சார பந்தானாத் விமுச்சதே, நீ முக்தனாயிடுவேன். நச்சேது அசகது போத்தும், அதை தெரிஞ்சுக்கலையானால் சர்கேஷு லோகேஷு, அநேக லோகங்களில் ஷரீரத்துவாய கல்பதே, திருப்பி திருப்பி சரீரம் எடுக்கிறதுக்கு காரணமாக தீரும். தஸ்மாத் ஷரீர விஸ்ரம்சனாத் பிராக் ஆத்மாவபோதாய யத்னா ஆஸ்தேயா, சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி ஆத்ம ஞானத்துக்கு இருக்கிற யத்னத்தை பண்ணணும். இது நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வைராக்கியத்துக்காக உபதேசம் பண்ணுறா அப்படின்னு. பல லோகங்களில் இருக்கிற ஜென்மத்துக்கு காரணமாயிடும். இந்த பயம், சம்சாரத்தில் சர்வத்திர பயம் இருக்குங்கிறதெல்லாம் சொன்னது என்னத்துக்குன்னா, விரக்தி வரணும், வைராக்கியம் வரணும், ஞானத்தை அடையிறதோட அர்ஜென்சியை தெரிஞ்சுக்கணும். சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி தேகம் விழும் முன் புஜிப்பதற்கு சேரவாரும் ஜகத்தீரே அப்படின்னு. இந்த தேகத்தை விடுறதுக்கு முன்னாடி ஆத்மானுபவத்தை, ஆத்ம திருப்தியை சம்பாதிக்கிறதுக்காக யத்னம் பண்ணணுங்கிற ஒரு அர்ஜென்சியை காட்டுறதுக்காகவே ஸ்ருதி. இந்த மந்திரங்கள்லாம் கொஞ்சம் வைதிக சுபாவத்தை காட்டுற மந்திரங்கள் இந்த மந்திரங்கள். அதனால் சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி இந்த ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலைனாலோ இன்னும் எத்தனை வேணால் சரீரம் எடுக்கலாம். இங்கே மட்டும் இல்லை, சிம்ப்ளி பை டையிங் யூ கேனாட் எஸ்கேப். தத சர்கேஷு லோகேஷு சரீரத்வாய கல்பதே. வேறு எங்கேயாவது போய் சரீரத்தை எடுக்கலாம், வேறு ஏதாவது லோகத்தில் போய் சரீரத்தை எடுக்கலாம். அதுக்கு சிம்பிள் குழு என்னென்னா நம்ம சொப்பனம் தான். நம்ம சொப்பனத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் சரீரம் இங்கே கிடக்கிறது, மனசு இப்படி ட்ரீம் பண்ணுறது. தட் இஸ் த ரோடு, ட்ராக், யானம். தட்சிணாயனம் உத்தராயணம் எல்லாம் அந்த லோகத்துலேயே இருக்குது. அங்கே வாசனைக்கு தகுந்தபடி, சம்ஸ்காரத்துக்கு தகுந்தபடி எங்கே வேணால் சரீரத்தை எடுக்கலாம், எந்த சரீரத்தை வேணால் சுகரிச்சுக்கலாம். நம்ம சங்கல்பத்தில் எடுத்துக்கிறோமே இல்லையா? இப்போ ஒரு க்ஷணத்துலேயே சங்கல்பத்தில் எத்தனையோ சரீரத்தை எடுத்துக்கிறோம், எத்தனையோ நான் நீங்கிற விவகாரம் நடக்கிறது. இது எல்லாமே சிருஷ்டி தான். ஒரு க்ஷண நேரத்துக்கு நம்ம ஆசிரமத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்லுவார், தடிக்கு விழுந்தால் பல்லியோ பாம்போம்பர். யாருக்கு என்ன தெரியும்? அடுத்தது என்னது தெரியாது. அதனால் சர்கேஷு லோகேஷு ஷரீரத்வாய கல்பதே. சர்வேஷு லோகேஷுன்னு ஒரு பாட்டம் காணப்படுறது. பல லோகங்களில், எல்லா லோகங்கள்லையும் போய் ஜனனம் ஆகலாம், எங்கே வேணால் போய் ஜனிக்கலாம், கஷ்டத்தை அனுபவிக்கலாம், சுகத்தை அனுபவிக்கலாம், இப்படியே சுற்றின்னு இருக்கலாம். அதனால் இங்கேயே சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடியே முடியற மட்டும் இப்போவே விதேக முக்தி இல்லை, ஜீவன் முக்தி இல்லை, சத்யோ முக்தி. நம்ம கவனத்தை கண்டாபரண நியாயம், கழுத்தில் போட்டு இருக்கிற மாலை ஏதோ இருக்குது அப்படின்னாக்கா தெரிஞ்சுக்கிற மாதிரி. தத்துவமசி அப்படிங்கிற போது தன்னோட கவனத்தை ஸ்வரூபத்தில் திருப்பி நான் அந்த பிரம்மமே, ஜனன மரணம் இல்லாத பூர்ண வஸ்துங்கிற சாட்சாத்காரத்தை அடையணும். அப்படி அடைஞ்சால் சத்தியம் அஸ்தி. அப்போது இப்போவே உனக்கு அந்த சத்தியம் இருக்குது, பூர்ணத்துவம் இருக்குது இல்லையா? சர்கேஷு லோகேஷுனாக்கா சத்தியத்தை தெரிஞ்சுக்கலைன்னா சங்கல்ப லோகத்தில் சுற்றலாம்.
நிறைய சஃபரிங் வில் கண்டினியூ, துக்கம் இட் வில் கண்டினியூ, அவ்வளோதான். அந்த துக்கத்துக்கு கருணையெல்லாம் கிடையாது. யமஸ்ய கருணா நாஸ்திம்பா. இந்த துக்கமெல்லாம் வருது, நான் இத்தனை நல்லவனாக இருந்துட்டு எனக்கு ஏன் துக்கம் வருதுன்னெல்லாம் கேட்டுட்டு ஒன்றும் காரியம் இல்லை. அது யார் பேர்லேயும் கருணை காட்டாது. நீ நல்லவனாக இருந்தேன்னா என்னன்னாக்கா ஒரு சான்ஸ் கிடைக்கும். இந்த அறிவை சம்பாதிக்கிறதுக்குள்ள சான்ஸ் இஸ் மோர். நீ அந்த அறிவை எடுத்துண்டு நீ கரையேறினாத்தான் உண்டே தவிர, இந்த யமனுக்கு எப்படி கருணை இல்லைங்கிறோமோ அந்த மாதிரி இந்த பிரகிருதியில் இருக்கிற சக்திகள் ஒன்றும் நம்மளுக்கிட்ட எந்த விதத்தில் நம்ம சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் அது விலையே வைக்காது. அது ஓடிண்டே இருக்கும். அதனால் அதை தெரிஞ்சுக்க தான் வேணும். அது சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அறிவு தான் இந்த முக்திக்கு காரணம். நான்யஃப் பந்தா வித்யதே அயனாய. வேறு வழி கிடையாது இல்லையா? இல்லாட்டா அர்ஜுனனை எல்லாம் கூட பகவான் வந்து இப்படி தொட்டுட்டு இனிமேல் நீ ஃப்ரீ ஆகிட்டேன்னு சொல்லாமே, அப்படி ஒரு வழி கிடையாது. அதனால் இதை நீ தெரிஞ்சுண்டு தான் ஆகணும்ங்கிறது இது ஸ்ருதியோட சாசனம், இது அனுசாசனம். இதைத்தான் ஞானத்தோட பிராதானியத்தை காட்டுறதுக்காக இந்த மந்திரங்கள். தொடர்ந்து நாளைக்கு நம்ம வந்து அடுத்த மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் சஹனாபவது சஹனோ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.